இன்றைய ஆன்மீக தகவல். வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் பெறுவதற்கு இறைவனுடைய பூஜைகள், ஸ்லோகங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு மிக மிக ஒரு அற்புதமான உந்து சக்தியாக அமையும். எவன் ஒருவன் கோவிலுக்கு சென்று இறைவனை தொடர்ந்து வழிபடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாமே நேர்மறை சிந்தனைகள் தோன்றி வாழ்க்கையிலே ஜெயித்து கொண்டே இருப்பான். இறை நம்பிக்கை என்பது ஏதோ நாம் சன்னியாசியாக போக வேண்டும் என்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் சரியான பாதையிலே செல்வதற்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தியை வழங்குவது இந்த இறை நம்பிக்கை என்பது. தொடர்ந்து எல்லா விதமான பூஜைகளையும் செய்வதற்கு நமக்கு நேரம் காலம் இல்லாவிட்டாலும் அனுதினமும் காலையும் மாலையும் ஆலயம் செல்வதை பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். அருகிலே இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். ஆலயங்களிலே நடக்கின்ற விழாக்களிலே எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்மால் ஆன தொண்டுகளை செய்ய வேண்டும். நம்மாலான தொண்டுகளை கோவிலுக்கு செய்ய வேண்டும். என்ன தொண்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்னதானம் நடக்கும்போது சென்று பரிமாறலாம். பூஜைக்கு வேண்டிய வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்படி நம்மால் என்ன முடியுமோ அவற்றை செய்யலாம். நமக்கு நல்ல பொருளாதார வசதி இருந்தால் ஆலயத்துக்கு நிறைய பணம் கொடுத்து அங்கு நடக்கின்ற விழாக்கள் சிறப்பாக நடப்பதற்கு நம்முடைய பங்கை செலுத்தி கொள்ளலாம். இப்படி ஆன்மீக வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு நம்மை உந்துகின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது. அதனால்தான் கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழியை வைத்தார்கள். எந்த ஒரு ஊரிலே கோவில் இருக்கின்றதோ அந்த ஊர் மிக வேகமாக வளரும். கோவில் இல்லாத ஊர் பாழடைந்து விடும். ஆகவே இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ பெரிய பெரிய கோவில்கள் இருக்கின்றது. அந்த கோவில்களால் அந்த ஊரே வளர்ச்சி பெறுகின்றது. சமீபத்திய உதாரணம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு அனுதினமும் லட்சக்கணக்கிலே மக்கள் வருகின்றார்கள். இப்போது பௌர்ணமிதான் என்றில்லை, எல்லா நாளிலுமே கிரிவலத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். அதனால் ஊர் வளர்கின்றது. ஊரிலே இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆகவே இதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். ஆன்மீக வாழ்வு என்பது நாம் உயர்வதோடு நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகத்தையும் உயர்த்தும். ஆகவே ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவது என்பதை நம்முடைய அனுதினமும் செய்ய வேண்டிய கடமையாக நாம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அருமையான தகவல். நாம் எல்லோருமே வேலை செய்கின்றோம். எல்லோரும் வேலை செய்கின்றோம். ஏதோ ஒரு வேலை செய்கின்றோம். அவரவர்களுடைய படிப்புக்கு ஏற்ப வேலை செய்கின்றோம். அந்த வேலையிலே பணியிலே அடுத்தடுத்த இடங்களை பிடிக்க வேண்டும் அல்லவா? ஒருவன் அலுவலகத்திலே ஒரு ஆஃபீஸ் பாயாக உள்ளே நுழைகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். இதற்கு நான் ஒரு அருமையான உதாரணத்தை இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை உலகிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான இடத்தை பிடித்தவர். இந்த மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ்.வி. அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒரு ஆஃபீஸ் பையனாக, டீ வாங்கி கொடுக்கின்ற பையனாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். சினிமா கம்பெனிகளிலே டீ வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு உணவு வாங்கி வந்து கொடுப்பது, அவர்கள் சொல்கின்ற வேலைகளை எல்லாம் செய்வது என இந்த வேலைகளைத்தான் ஆரம்பத்திலே செய்து வந்தார் மெல்லிசை மாமன்னர் அவர்கள். அவர் வேலை பார்த்த இடம் ஸ்டுடியோ என்பதாலும் அவருக்கு ஏற்கனவே சற்று சங்கீத ஞானம் இருந்ததாலும் பின்னாளிலே தன்னுடைய திறமைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு தமிழ் திரை இசை உலகிலே ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இன்றைக்கும் இறந்துவிட்டாலும் இன்றும் தன்னுடைய பாடல்களால் வாழ்ந்து வருகின்றார். ஆகவே ஒருவன் தான் செய்கின்ற வேலையை காதலிக்க வேண்டும். அந்த வேலையை அவன் காதலிக்க
அந்த வேலை அவனை அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு செல்லும். இது உழைப்பால் வருவது. இந்த உழைப்புக்கு நல்ல மனநலம் வேண்டும். அந்த மனநலனை எது கொடுக்கும்? ஆன்மீகம் கொடுக்கும். இப்படி நாம் செய்கின்ற வேலையிலே நாம் ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் நாம் சொல்ல நம்முடைய வாழ்க்கையானது நாம் செய்கின்ற வேலைகளிலே நமக்கு பெரிய முன்னேற்றத்தை அளிக்கும். எதை செய்ய முயன்றாலும் ஏதாவது ஒரு விதத்திலே தடங்கள் உண்டாகின்ற ஒரு சிலர் இருப்பார்கள். அப்படி தடங்கல்கள் ஏற்படுகின்ற ஜாதகர்கள் அந்த காரிய தடங்கள் ஏற்படுவதற்கு முற்பிறவியிலே நாம் செய்த பாவங்கள் ஒரு காரணமாக இருக்கும். முற்பிறவியிலே நல்வினை பயன் நமக்கு இருக்குமானால் அது இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் வெற்றியை தேடித்தரும். எதிர்மறையான செயல்களை சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது அவர்களுடைய முன்னோர்களோ செய்திருந்தால் நமக்கு தடங்கல்கள் ஏற்படும். ஆகவே இந்த தடங்கல்கள் விலகுவதற்கும் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கும் செய்கின்ற வேலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கும் ஒரு எளிய ஸ்லோகம் இருக்கின்றது. இந்த ஸ்லோகமானது ராமாயணத்தை ஹிந்தியிலே எழுதிய ராமசரித மானஸ் என்கின்ற பெயரிலே துளசிதாசர் எழுதினார். அதிலே பாலகாண்டத்திலே இந்த ஸ்லோகம் வருகின்றது. இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் சொல்ல நாம் எடுக்கின்ற செயல்களிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு வேலையிலே இருக்கின்றோம் என்றால் அந்த வேலையிலே நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வோம். பந்தவ் நாம ராம ரகுபர் கோ ஹேது குருசானு பானு ஹிமகர் கோ பிதிஹரி ஹர்மயபேத் பிரான்சோ அகுண அனுபம் குணநிதான்சோ என்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது நம்முடைய தடங்கல்களை எல்லாம் விளக்கக்கூடியது. ஐயா, எனக்கு சமஸ்கிருதம் வராது, நான் என்ன செய்யலாம்? இந்த ஸ்லோகத்தை என்னால் சொல்ல முடியாதே, இதை நான் எப்படி சொல்வேன் என கேட்பவர்களுக்காக அதனுடைய பொருளை இப்போது நான் சொல்கின்றேன். இந்த பொருளை சொல்லி ராம நாமத்தை அனுதினமும் ஜபித்தால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் பெரும் வெற்றி பெறும். அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ரகுநாதா, உன்னுடைய நாமத்தை நான் வணங்குகின்றேன். அக்னி, சூரியன், சந்திரன் எல்லாமே அந்த நாமத்திலே அடங்கி இருப்பதை நான் உணர்கின்றேன். ராம நாமத்திலே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் இருப்பதை நான் அறிகின்றேன். வேதத்தின் உயிர் நாடியும் நிர்குணமானவனும் நற்குணங்களின் இருப்பிடமாகவும் இருக்கும் ராம நாமத்தை போற்றுகின்றேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனை நாம் சொன்னால் கூட போதும். இதனை நாம் சொல்லி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகம் எளிதான ஸ்லோகம். சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் கூட இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து சொல்லலாம். ஆகவே இந்த 2 ஸ்லோகங்களையும் தினம் தினம் சொல்லி ராம நாமத்தை துதிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் ஏற்றமே இருக்கும், முன்னேற்றமே இருக்கும். அவர்களுடைய வாழ்விலே எந்த நிலையிலும் தாழ்வு நிலை என்பது ஏற்படாது. ஆகவே அனுதினமும் சொல்வோம் ராம நாமம். இந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.